ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூர மீன் வறுவல் பண்ண போகிறேன். அது முதல்ல நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் சேர்த்த மாதிரி வச்சுக்கின்னு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா அந்த இதெல்லாம் மசாலா பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒரு 20 நிமிஷம் கழித்து அப்படியே ஊறட்டுன்னு விட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சு போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த மீன் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரியாக இருந்துச்சு மீன். ஒரு 6 பீஸ் தான் நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மீன். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒழுங்காக நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னா என்னன்ட்டு. தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்னது தான், சின்ன டிப்ஸு தான். நிறைய எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்திங்கன்னா எண்ணெய் நமக்கு அதிகம் உடம்புல சேராது. கருவேப்பிலை போட்டால் இந்த மீன் வாடை வராதுன்றதுனால அது முன்னாடியே போட்டிருக்கணும். அது முன்னாடி போடாமல் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் போட்டேன். கொஞ்சம் திருப்பி போட்டு இது பண்ணால் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். சிம்பிள் வேலை தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கணும் மீனை. அதுக்கப்புறம் தான் இந்த மசாலாலாம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மீன் வாடை வராது அந்த அளவுக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது, இழுக்கல. இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்குது, முருகலாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.